என்ன வில்லங்க வரான், என்ன எடுத்துட்டு வரானோ? வாடா உட்காரு. டேய் பத்தலமணியா, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நான் எதையாவது மறந்துட்டேனா? அடே மோட்டோ, நீ மறந்ததை நான் எப்படிடா என் வாயால சொல்ல முடியும்? பொதுவா நீ எதை மறக்கணுமோ அதை இன்னும் நீ மறக்கவே இல்ல. அதான்டா கேக்குறேன், எதை நான் மறக்கணும், எதை மறக்கணும் சொல்லு. அதான்டா சமோசா. சமோசாவா? ஏன்டா சமோசாவை ஏன்டா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? அந்த டீ கடை மண்டிய கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு போனா அதை மறந்துட்டேன். என்ன விஷயம் தான் தெரியல, யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணு ஞாபகத்துக்கு வர. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு என்னோட மேட்ச் இருக்கு, 8 மணிக்கு எனக்கு போன் பண்ணி என்ன எழுப்பி விட சொன்னேன்ல. சாரி பாக்ஸர் அண்ணாச்சி, அதாவது விஷயம் என்னன்னா, என்னுடைய மொபைல் போனை டீ கடையில மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் ஞாபகம் மறந்து எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அண்ணாச்சி, அதான் அப்படி ஆயிடுச்சு. அப்படியா? உன் மறதியை இப்பவே குணப்படுத்துறேன். இனிமே நீ வாழ்க்கையில என்னைக்கு எதையும் மறக்கவே மாட்டடா. இந்த வேணாமே, அவன் ஏதோ ஒரு ஓரமா சமோசா தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை அடிச்சு இந்த அடிக்கிறேன், இப்படி அடிக்கிறேன், இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி. உங்க 2 பேரும் சும்மா விட போறதில்ல. சத்தம் இது, இடி ஏதாவது விழுந்துருச்சா? அட மோட்டு 10 ரூபா, என் உயிர் நண்பா, உடன் பேரா சகோதரா. சரி, என் வீட்டு கூறிய பிச்சுட்டு வந்து விழற அளவுக்கு என்னப்பா அவசரம் உங்களுக்கு? அதான் வாசல் இருக்க, வாசல் வழியா வர வேண்டியதானே, சொல்லுங்கப்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த பாக்ஸர் அடிச்ச அடியில ஓ வீட்டு கூரைய பிச்சுக்கிட்டு இங்க வந்து விழுந்துட்டோம். இதான் பிரச்சனையா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ராக்கெட்ல செட் பண்ணி மேல அனுப்பி வச்சிடுறேன், அதுவும் நிலாவுக்கு அனுப்பி வச்சிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும், என்ன புரிஞ்சுதா? கிளம்புக்கு ஒன்றும் குறைச்சல. நீங்க அந்த ராக்கெட்டை தயார் பண்றதுக்குள்ள அந்த எக்கு தப்பா வளர்ந்தவன் எங்களை என்னென்னமா பண்ணிடுவான் போல இருக்கே. ஒரு அடியா 40 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. பூசணிக்கா மண்டையா, இப்ப எனக்கு ஒரு புது மாதிரி வியாதி வந்திருக்கடா. அதாவது நான் எங்க போனாலும் அந்த இடத்துல என்னுடைய செல்போனை மறந்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதை எங்க வச்சேன்னு தேடி பாக்குறதுக்குள்ள நான் எதுக்காக அதை எங்க தேடுறேன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த வியாதியில இருந்து நீ தாண்டா என்ன காப்பாத்தணும், ஏதாவது வழி சொல்லுடா. அட நண்பர்களே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்க போன்லயே இருக்குதப்பா. நீ ஒரு அலாரம் செட் பண்ணிடு, அதுல ஒரு ரிமைண்டரை வச்சிரு போதும், அதுவே உனக்கு ஞாபகப்படுத்திடும்ல. போடா பிஞ்சு போட மண்டையா, போனை எங்க வச்சேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் அலாரம் செட் பண்ணணுமா இவனுக்கு? பூசணிக்கா தலையா, என் போன்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி பேசிட்டு உனக்கு ஒரு செல்போன் வேணும் அவ்வளவுதானே, நான் தரேன், வேற என்ன? அதுவும் உனக்கு ஸ்பெஷலான செல்போனை தரேன், வச்சுக்க. இந்த அப்படி இது உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா அமையும். டச் ஸ்கிரீன் இல்லையா? அட இது ஒரு ஸ்மார்ட் போன் நண்பா. பொர்ஃபரி நகர்ல உள்ள எல்லா நம்பருமே இதுல சேவ் ஆயிருக்குப்பா. நீ யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க பேரை சொன்னா போதும், இது தானா டயல் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்போ நெருப்பு பத்திக்கிச்சுன்னு வை, நீ ஃபயர்னு சொன்னாலே போதும், உடனே இந்த போனு ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடும், ஃபயர் என்ஜினை வர வச்சிடும். நீ யாரோட பேரை சொல்றியோ உடனே அவங்களுக்கு கால் பண்ணிடும். இந்த பூசணிக்கா மண்டையா, ரொம்ப ரொம்ப நன்றிடா. என்னுடைய நிலைமை தெரிஞ்சு எனக்காக ஒரு செல்போனை கிஃப்டா கொடுத்துருக்கேன். பத்துலு வாடா, நம்ம வேலையை பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க எனக்கு பிரச்சனை பெருசாயிடுமோன்னு ஒரு பெரிய பீதியாவே இருக்கு. ஏ மோட்டோ, பத்துலு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அந்த பூசணிக்கா மண்டையை கொடுத்த இந்த போனை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷம் தாங்கல. அடே மோட்டோ, உன் சந்தோஷம் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிடா. அதைத்தாண்டா நானும் இப்ப சொல்ல வந்தேன். அதாவது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் சூப்பரான பார்ட்டியா? நான் இப்பவே எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடுறேன். பொறுப்புரை நகர்ல சூப்பரான பார்ட்டி இருக்கு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பார்ட்டி. ஏய் பொண்ணு பொண்ணு கதவை தர பொண்ணு சீக்கிரம் வாடா வளர்ந்து கேட்டவனே, எல்லாரும் வந்து என் புது ஸ்மார்ட் போனை பார்த்து பாராட்டுறதுக்கு அதான வந்தீங்க, சொல்லுங்க. அடே இல்லப்பா, நாங்க எல்லாரும் உன்னோட பார்ட்டிக்காக தான் வந்திருக்கோம். என்னது பார்ட்டியா? நான் உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடவே இல்லையே. யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் பார்ட்டிக்கு எதுவுமே வைக்கிறது இல்ல. என்னப்பா இவன் பிளேட்ட மாத்துறான்? இவனோட பெரிய தொல்லையா போச்சே. நீ தானே எங்களுக்கு போனை போட்டு பார்ட்டிக்கு வான்னு சொன்ன. அடா, நான் எப்ப உங்களுக்கு போன் பண்ணேன்? இந்த மோட்டு நம்ம எல்லார் வேலையும் கெடுத்துட்டான், டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். மோட்டு நீ கூப்பிட்டதுனால தான் நாங்க ரெடி ஆகி வந்திருக்கோம். இப்ப பாருங்க, இந்த மோட்டு நம்மள எல்லாரையும் அவமானப்படுத்துறான். என்ன மோட்டு இது? இங்க இருந்து நாங்க பார்ட்டி கொண்டாடாம போக மாட்டோம். வாங்க நண்பர்களே, ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இவங்க பார்ட்டி கொண்டாடி இருப்பாங்க போல இருக்கு.
தெரியல பார்ட்டில சாப்பிட்டுட்டு இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாத இப்போ போ இப்ப நான் எல்லாம் சொல்லிட்டாமே. பத்லு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்போன் தான்டா. மோட்டு, உனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஒருவேளை நீ தான் போன் பண்ணி சொல்லி இருப்படா. இல்ல இந்த போனை நான் தான் பண்ணுனேன். என்னது நீயா? நீங்க தானே சொன்னீங்க புர்புரி நகர் மக்களுக்கு பார்ட்டி கொடுக்க போறதா, அதனாலதான் நானே போன் பண்ணி சொன்னேன். உங்களுக்கு வேலை மிச்சம் தானே, என்ன சொல்றீங்க? ஓகேவா? டேய் பத்லு, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரையும் சுத்தமா பிடிக்கலடா. பார்ட்டின்னு யாரோ சொன்னதை கேட்டு வந்து நம்மள போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. எப்படி அடிச்சாங்க பாத்தியா? ஆ, நம்ம சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கடா. ஆ! வலது கை வலிக்குது, இடது கை வலிக்குது, அடி பின்னி எடுத்துட்டாங்க. பின்னாடி இடுப்பு வலி தாங்க முடியல. பின்னாடி முன்னாடி சைடு எல்லா பக்கமும் வலிக்குது. ஏன்டா இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். அங்க போனா ஸ்கேன் எடு, எக்ஸ்ரே எடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கா? அப்படின்னா நான் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். ஹலோ ஹாஸ்பிட்டலா? ஹலோ, உடனே மோட்டுவோட வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. அவர் மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. ராயப்பேட்டையே கீழ்பக்கமாடா. டேய், சொல்லிட்டு போங்கடா. டேய், எந்த ஆஸ்பத்திரிக்கு சொல்லிட்டாவது போங்கடா. மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு. இல்லைங்கடா. ஆனா பாவி கப்பை தூக்கி வாயில வச்சுட்டான். டேய், இந்த கப்பை இதுக்கு முன்னாடி எங்கடா வச்சீங்க? என்ன சார், உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சுவாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. டேய், சுவாசிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு நான் என்ன வித்வானடா? நான் நல்லா தாண்டா இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. என்ன எங்க கூட்டு போறீங்க? ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. ஏய் பீஸ கொடுத்துட்டு போயா இல்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி யாருக்காவது போன் பண்ணி என்ன மாட்டி விட்டு மவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏற்கனவே மனுஷன் பசியில உயிர் போய்கிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கிற அத்தனையும் எல்லாரும் வந்தவனெல்லாம் திருட்டு போயிட்டானுங்க. இதுல இவன் வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பாக்குறான். சோம்பேறிக்கு சோறு வித்தவன். டேய், எனக்கு வயிறு எரியுதுடா பத்லு. நெருப்பு என்னால பத்திக்கிச்சா? முடியல. அப்போ உடனே தீயணைப்பு துறைக்கு போன் பண்றேன். ஓட்டு வீட்டுக்கு வாங்க, உடனே நெருப்பு பத்திக்கிச்சு, அதை அணைக்கணும். ஆஹா, ஏன்டா டேய், நான் காலையிலேயே குடிச்சிட்டேன்டா. ஏன்டா இப்ப ஷவர்ல ஊத்துற மாதிரி ஊத்துறீங்க? நாங்க ஒண்ணு உங்க மேல ஊத்தல. இங்க எங்கேயோ ஃபயர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் அணைக்கிறோம். ஐயோ சார், இங்க எங்கேயுமே நெருப்பு பத்திக்கல சார். அப்புறம் எங்களுக்கு ஏன் கால் பண்ணீங்க சொல்லுங்க? அப்புறம் எங்க தான் தீ பிடிச்சிருக்கு? இதெல்லாம் என்னுடைய ஸ்மார்ட் போன் தான் பண்ணி இருக்கும். எனக்கு பசியில வயிறு எரியுதுன்னு சொன்னா வீடு எரியுது, நான் போன் பண்றேன். இதுக்கு மேல ஒண்ண விட்டு வைக்க மாட்டேன். இன்னைக்கு நீ நானு பார்த்தலாம். போலீஸ்! ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிங்கம் ஹியர். சார் 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 சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. மோட்டும் பத்தலும் என்ன கொலை பண்ண வராங்க. என்ன காப்பாத்துங்க, என் உயிருக்கு ஆபத்து. ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஓய், ஜாக்கிரதை. சிங்கம் இஸ் ஹியர். மோட்டு பத்துலு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஒரு வீணா போனவன். சிங்கம் சார், நீங்க எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணீங்க? நாங்க ஒரு தப்பு பண்ணலையே. ஏய் மோட்டு பத்துலு, நீங்க ஒரு போலீஸ்காரனை ஏமாத்தவே முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஒரு குற்றவாளி. குற்றவாளிகளா? ஏங்க நாங்க என்னங்க தப்பு பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பாவி குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னது குழந்தையா? யார் குழந்தை? எந்த குழந்தை? யாருக்கு பிறந்த குழந்தை? எப்ப பிறந்த குழந்தை? என்னைக்கு பர்த்டே? அவன் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். அதாவது நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணீங்கன்னு. ஐயோ சிங்கம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் குழந்தை கிடையாது. அது டாக்டர் ஜட்கா தயாரிச்ச குறும்புத்தனமான ஒரு குழந்தை போனு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் போன் பண்ணி பேசுது. எங்களை பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருது. இந்த போனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்லை இவனை. ஏய், கூடாதே. டாக்டர் ஜட்கா சார், நீங்க கண்டுபிடிச்ச அந்த போனாலே எங்களுக்கு ஏகப்பட்ட தலைவலி. 1 மணி நேரத்துக்கு ஒரு கோஷி வந்து எங்களை பொளந்துட்டு போறாங்க. இப்ப லாஸ்டா சிங்கம் சார் 100 கிலோமீட்டர் வேகத்துல எங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ ஏர்போர்ஸ், ஒரு வித்தியாசமான விமானத்துல எதிரிங்க நம்ம நாட்டை தாக்க வர்றாங்க. சீக்கிரமா வாங்க வாங்க, வந்து நம்ம நாட்டை காப்பாத்துங்க. இது என்னது? இதெல்லாம் ஒரு பொழப்பு.
மாட்டிக்கிட்டானடி மயிலே காலே கட்டி போட்டது கண்டாங்கிட்டே தங்கந்தாண்டி துரத்துனது திங்கந்தாண்டி. நில்லுங்க நில்லுங்க ஆட்டா ஆட்டா போதும் எல்லாரும் சேர்ந்து அழுத்துங்க சார். என்ன ஒரு திங்கள் இந்த உனக்கு? என்ன தவுக்கல மாதிரி பொழந்துக்கிட்டான்? அன்பான நண்பர்களே, அந்த பேட்டரியை நான் உருவிட்டதுனால இனிமே இந்த பயபுள்ளையால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி நண்பர்களே, இப்போ நான் இத வச்சு நான் ஒரு டாய்ஸா மாத்த ட்ரை பண்றேன்ப்பா. அப்புறம் மோட்டு என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இதை விட ஒரு சூப்பர் ஸ்மார்ட் போனை உனக்கு நான் தரேன். அதை பயன்படுத்து. என்ன? வேண்டாம், எனக்கு போனே வேண்டாம், லேண்ட்லைன் வேண்டாம், செல்போன் வேண்டாம்.